தொடர்ச்சியாக கோவை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பாக்க? இல்ல, இதுதாங்க எங்களுக்கு கோவம் வருது. ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியாம உடனடிக்கணும் அந்த இடத்த பார்த்தா குற்றவாளிகள் நடமாடுகிற இடம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பெண்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுத்தி உள்ள இடத்துல பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அந்த காவல்துறையின் கடமை. அந்த இடத்துல குற்றவாளிகளோட கூடாரமா அது இருந்திருக்கு. இவ்வளவு நாள் அதை கண்டுபிடிக்கல. சோ ஒரு இடத்துல குற்றம் நடக்கணும்னா குற்றவாளிகளுக்கு பயம் வரணுமா வேண்டாமா? அப்ப நாங்க செஞ்சிருவோம்னா செஞ்சுட்டு யாரை பிடிக்கிறீங்க என்னன்னு அப்படி தெரியும். அதனால பிடிச்சிட்டோம். அதெல்லாம் நாங்க ஒத்துக்கலங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளவுதான். டாஸ்மாக் விவகாரத்தை தொடர்ச்சியா சொல்லக்கூடிய நிலையில வரக்கூடிய தேர்தலில் தேசிய உங்களுடைய கூட்டணி அதை முன்னிலைப்படுத்தி முதல் கையெழுத்தாக டாஸ்மாக் நாங்க பெண்கள் எல்லாரும் டாஸ்மாக் வேண்டான்னு தான் முடிவு பண்றோம். கொள்கை முடிவு கட்சிகள் எடுத்துக்கிட்டோம். ஆனா என்ன பொறுத்த மட்டில நாங்க அதை வலியுறுத்துவோம். நிச்சயமா நாங்க எங்களோட கூட்டணி சார்பில் எங்கள் சார்பில் எங்க கட்சி சார்பில் அங்க இதை வலியுறுத்துவோம்.